கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 91 சங்கீதம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு காரியத்திலே பாவத்திலே அடிமையாய் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மீது விருப்பத்தோடு இருக்க வேண்டும், வாஞ்சியோடு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் தேட வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து விடுதலையாக்குவார். எப்பொழுது மனம் திரும்பி தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறார்களோ அப்பொழுது விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இல்லாமல் உலக காரியங்களிலே விருப்பத்தோடு வாஞ்சியோடு இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பாவத்தின் மீது உலக காரியங்கள் மீது விருப்பத்தோடு வாஞ்சியோடு இருப்பதினாலே அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நம் பாவத்திலே அடிமையாய் வாழாதபடிக்கு நீதியான காரியங்கள் செய்ய புது சிருஷ்டியாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குகிறவர், நம்மை மீட்டெடுக்கிறவர். உலகம் முழுவதையும் அவர் மீட்டெடுக்க வந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதின் மீது வாஞ்சியோடு இருக்கிறோம்? அழிந்து போகிற உலக காரியங்கள் மீதா அல்லது இயேசு கிறிஸ்து மீதா, அவருடைய வார்த்தைகள் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு தொடர்பு கொள்கிறோமா? ஜெபிக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோமா? வேதத்தை தியானிக்கிறோமா? அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு அவரை தேடி செல்லும் போது கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அடிமைத்தனத்திலே வாழலாம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடும்போது, அவரை வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார், உங்களுடைய குடும்பத்தை விடுதலையாக்குவார். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய், மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்களாய் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைத்து பாதுகாப்பார். ஆபத்தான நேரத்திலே பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது தேவன் நம்மை பாதுகாத்து தூக்கி எடுப்பார். பிரியமானவர்களே, நம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, சத்தியமாகி அவரை அறிந்து கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்குவார். உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைத்து பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எந்த சத்துருக்களின் கிரியைகளோ பொல்லாப்புகளோ தீமைகளோ நம்முடைய குடும்பத்தை தொட முடியாது. உயர்ந்த அடைக்கலத்திலே நம்மை வைத்து பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே உலக காரியங்களை வெறுத்து கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவர் மீது வாஞ்சியோடு விருப்பத்தோடு இருப்போம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வோம். அவரை நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உலக காரியங்களை வெறுப்போம். உலக பாவ அடிமைத்தனங்களை வெறுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேளைக்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படிய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவைகளுக்காக எதிர்பார்ப்புகளுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா.
திருமண தேவைகளை சந்திங்க. ஏற்ற மணவாளனை ஏற்ற மணவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கர்த்தரே கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. யாரெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே தனிமையோடு வாழ்கிறார்களோ, கர்த்ததாமே அந்த குடும்பத்தை பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நிறைய சகாயர், உதவி செய்யுங்க, மனமறங்குங்கப்பா. யாரெல்லாம் உபத்திரத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்கப்பா, நிம்மதியை கொடுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்கள் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்கப்பா. முடிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பங்களையும் இப்படிய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரத்திலே கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. தரித்திர நிலைமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கி போகட்டும். கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்த வேதனைகளோ துன்பங்களோ துக்கங்களோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.